ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக 8th தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் மொபைல்லே போய்ட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு சர்ச் பண்ணி பார்க்குறேன். என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் nic.in அப்படின்ட்டு டைப் பண்ணால் போதும். உங்கள் மாவட்டத்தோட அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு. இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் சேம் ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இதிலே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வேக்கண்ட் போஸ்ட் அப்படின்ட்டு. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணணும். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பிடிஓ ஆஃபீஸில் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் ஒரு பிடிஓ ஆஃபீஸ்லேயும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணால் இது பிடிஓ ஆஃபீஸ் வேணால் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதில் தான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் எல்லாருக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. இது அப்ளிகேஷன் ஃபார்மும் அதிலே கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட பேர், அப்பா பேர், அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, கல்வி தகுதி, சைக்கிள் ஓட்ட தெரியுமா, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் மற்ற ஒன்றியத்து எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் அலுவலக உதவியாளர் அப்படின்ற போஸ்ட்டு மொத்தம் 4 வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. 15,700 மினிமம் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது கூட அலோவன்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு 2,000 3,000 கண்டிப்பாக கிடைக்கும் குறைஞ்சபட்சம். ஓகேங்களா? இதுலேயே அந்த 4 வேக்கண்ட்டும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னுரிமை பெற்றவர்களும் கொடுத்துருக்காங்க. அதிலே என்ன முன்னுரிமை அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒன்றத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட் 18. கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜெனரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32. அப்புறம் பிசி எம்பிசிலாம் வந்தீங்கன்னா 34. எஸ்சி எஸ்டிக்கு 37. அப்புறம் இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் டிசம்பர் 19 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே இடம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஈரோடு மாவட்டம் பின்கோடோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதற்கு டிசம்பர் 19ஆம் தேதி வரலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷனுமே இருக்கும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரோடில் இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதை தவிர்த்து நீங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் அப்ளை பண்ணணும், சேவையில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஆஃப்லைன்லாம் நீங்கள் போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுன்றதுனால அது மட்டும் நீங்களே பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆன்லைன் ரிலேட்டட் ஒர்க்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.